பெரியாரை பற்றி பேசுவதற்கு திரு சீமான் அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. பெரியாரை பற்றி விமர்சனம் செய்வதற்கே பெரியார் தான் காரணம் என்பதை அவர் மறந்துவிட்டார். எங்களை போன்ற ஒரு சாதாரண நிலையிலே இருந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களெல்லாம் இன்று அரசியல் ரீதியாக பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்து இப்பொழுது உங்களிடத்தில் பேசுகின்ற வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறார். என் பாட்டன் என்கிறார், என் தாத்தா என்கிறார், எங்கள் பாட்டி என்கிறார். இவர்களெல்லாம் பேசிவிட்டு இந்த சமூகத்தில் சுதந்திரம் அடைந்த பின்பும் கூட ஒரு குறிப்பிட்ட மக்களிடத்தில் தான் இந்த ஆட்சியும் இந்த தமிழகம் இருந்தது. அந்த குறிப்பிட்ட சமூகத்திலிருந்தும் குறிப்பிட்ட மக்களிடத்திலிருந்தும் அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை எடுத்து சொல்லி மூட பழக்க வழக்கங்கள் இருந்த ஏழை எளிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலையை மாற்றி, உயர்ந்த சாதி சார்ந்த சாதி என்ற நிலையை மாற்றி, மனிதர் அனைவரும் சமம் என்பதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி கரடுமுரடான வார்த்தைகளை சொல்லி மக்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தி செய்தவர் தந்தை பெரியார். அவருடைய மாணவராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தந்தை பெரியாருடைய கொள்கைகளை சட்டமாக இயற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அரசியல் கட்சி உருவாக்கி தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால்தான் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை சட்டமாக இயற்ற முடியும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்களுடைய மனநிலைகளுக்கு ஏற்றவாறு பெரியார் அவர்கள் ஆண்டவன் இல்லை என்று சொன்னார். அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். அதற்கேற்றவாறு கட்சியை ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்தவுடன் பெரியாருடைய கொள்கைகளைத்தான் சட்டமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த வரலாறு இன்றும் 50 ஆண்டு காலம் தமிழகத்தில் இந்த திராவிட ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டவர் தந்தை பெரியார். ஏதோ பிதற்றிக்கொண்டு கூட்டத்தை சேர்த்து கொண்டு கூட்டம் செய்து கைத்தட்டினால் பேசுவது என்பது அவ்வளவு நல்லதல்ல, அது அவருக்கு நல்லதல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.